வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா கொடைக்கானல். சூழல் எப்படி இருக்குன்றது சொல்லி தெரிய வேண்டியதில்ல. இந்த காணொளியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தீவிர மேகமூட்டங்கள், குளிர், இந்த எழில் கொஞ்சம் இயற்கை பேரழகுக்கு இடையில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த வழி இந்த டால்பின் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடம். அந்த வழியை கடந்து போகக்கூடிய வெள்ளகவி அப்படின்ற ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம ஒரு 20க்கும் மேற்பட்ட நண்பர்களோட போய்கிட்டுருக்கோம். இந்த வெள்ளகிவி கிராமம் பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் மலையிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் பள்ளத்தில் கீழ் நோக்கி போகணும். வாகனத்தில் மேலே ஏறி கால்நடையாக நம்ம கீழே இறங்கி அந்த பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம். வழியில் ஒரு சின்ன அருவியோட, ஒரு ஓடையோட, ஒரு ரொம்ப அழகான ஒரு அருவியை கடந்து நம்ம இப்போ போய்கிட்டுருக்கோம். சுற்றி வர மலைகள், மரங்களுக்கு நடுவில் குளிர் சூழ்ந்த ஒரு சூழலில் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெள்ளகிவி கிராமத்தை பற்றி நண்பர் எடிசன் சில தகவல்களை நம்மளோட இப்போ பகிர்ந்துக்கிறாரு. வணக்கம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளகவி. அதாவது இந்த கொடைக்கானல் மலை கிராமம், இந்த கொடைக்கானல் உருவாகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த ஒரு வெள்ளகவிங்கிற கிராமம் இருக்குது. கொடைக்கானல் கொடிக்கனலாக இருந்த காலகட்டத்திலேருந்து இந்த கிராமம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. ஏன்னா கொடைக்கானல்ங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் தான் இருக்குது. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஓய்வு எடுக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த கொடைக்கானல் மலைச்சிகரம். அந்த மலைச்சிகரத்தில் ஏற்கனவே பல பழங்குடியின மக்கள் வாழ்ந்த ஒரு கிராமத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பாதை வழியாக தான், இந்த கரடுமுரடான பாதை வழியாக தான் அந்த மக்கள் தினமும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த ஊர் மக்களுக்குன்னு ஒரு சாலை வசதி இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கட்டு இப்போதான் உருவாகிட்டு இருக்கு. சிமெண்ட் சாலை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த ஊருக்குள்ள யாருமே பார்த்தீங்கன்னா செருப்பு, இது தண்ணி அடிக்கிறதோ, சிகரெட் குடிக்கிறதோ, எந்த ஒரு கெட்ட பழக்கமே இது பண்ண மாட்டாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தா இந்த ஊரை சுற்றி அவங்க அவங்களுடைய மூதாதையர்களை தெய்வங்களா வணங்கிட்டு வராங்க. அப்படி ஒரு சாமியை உங்க குலதெய்வமா வச்சிருக்காங்க. ஒருத்தர் இந்த ஊர்ல மாட்டுத்தோல் செருப்பை போட்டு போனதுனால அவர் குறி சொன்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள யாரும் இந்த மாதிரி செருப்பே போடக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து இவங்க யாரும் போடுறது இல்லையா. இதில் இன்னொரு என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க சொன்னதையும் மீறி ஒருத்தர் போட்டு அவர் காட்டெருமை முட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மழைக்கால மரங்கள் கிடையாது, இதெல்லாம் இப்போ விதைக்கப்பட்ட பணப்பயிர் மரங்கள். இந்த மலையில அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய இந்த மலைகளை உருவாக்கக்கூடிய நிறைய மலை மரங்கள் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அழிச்சு தான் இந்த மாதிரியான மரங்கள், வெளிநாட்டு மரங்களை ஃபாரினர்ஸ் விதைச்சாங்க. இப்போ கூட நம்ம கோர்ட் இந்த மாதிரி மரங்கள்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த மரங்கள், அப்போ இருந்த மரங்களை பார்த்தீங்கன்னா கொடிகள் படர்ந்தே இருக்குமா இந்த மரங்கள். அதனால தான் இது கொடிக்கானல் அப்படின்னு இருந்தது. அப்படியே அவங்க சொல்லி கொடைக்கானலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சில எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க.
இப்படியான கரடுமுரடான பாதைகளை கடந்து ஒத்தையடி பாதை வழியாக போய் அந்த ஊரை சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நம்ம அந்த ஊரை வந்து சேர்றதுக்கு இந்த இயற்கையான சூழல்களுக்கு கூடுதல் அழகாக அந்த மக்களோட வீடுகளும் பழமையான கட்டிடங்களோட மிக அற்புதமான ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது. இதுக்கிடையில் தான் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட முதன்மையான தொழிலாக வேளாண்மை தான் இருக்குது. ஏலக்காய், மிளகு, வாழை இது போன்ற வேளாண் தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடுதலாக தேன் எடுக்கிற வேலையும் பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் வந்த களைப்பில் நம்ம கூடாரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கப்புறம் இரவு உணவை அங்கேயே முடிச்சுட்டு நண்பர்களோட ஆட்டம் பாட்டம்னு ஒரு கொண்டாட்ட இரவாக இந்த இரவு கழிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்கள் வசிக்கிற இந்த கிராமத்தில் ஊரின் எல்லா எல்லையிலையும் கோவில் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன பள்ளிக்கூடமும் அங்கே இருக்குது. சிறப்பாக நம்ம இந்த பயணத்தை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். வரப்பல வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஒரு முறை போயிட்டு இயற்கையை கொண்டாடிட்டு வாங்க. நன்றி.